பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து எழுத தேவையில்லை. உங்களுக்குள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்ததே. அதை குறித்து மசிதோனிய மக்களிடம் பெருமையோடு பேசியிருக்கிறேன். அக்காயா மாநில மக்கள் கடந்த ஆண்டிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் எனவும் சொல்லி இருக்கிறேன். இந்த உங்கள் ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே இந்த அறப்பணியை பொறுத்தவரையில் உங்களை குறித்து பெருமையாக பேசியது பொருளற்ற பேச்சல்ல என்பதை தெளிவுபடுத்தவும், நான் சொன்னதற்கேற்ப நீங்கள் பொருளுதவி செய்ய தக்க ஏற்பாடுடன் இருக்கவுமே இந்த 3 சகோதரர்களையும் அனுப்புகிறேன். என்னோடு வரும் மசதோனியர் நீங்கள் பொருளுதவிக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கண்டால் நாங்கள் வெட்கமுற வேண்டியிருக்கும், நீங்களும் வெட்கமுற வேண்டியிருக்கும் என சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மீது நான் அத்துணை திட நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை திரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால் நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும். அது கட்டாயப்படுத்தி திரட்டப்பட்டதாக அன்றி நீங்களாக கொடுத்த நன்கொடையாகவும் இருக்கும். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முன் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வராகி வல்லமை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். நீங்கள் திருத்தொண்டராக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறை மக்களின் தேவையை நிறைவு செய்வது மட்டுமன்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றி நிறைவாக அமையும். இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் செய்த உங்கள் பொருளுதவியால் உங்கள் வல்லமை வெளிப்படும். இவ்வாறு அவர்கள் இந்த அறப்பணியின் விளைவாக கடவுளை போற்றி புகழ்வார்கள். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். கடவுளின் சொல்லொன்னாக கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. ஆமீன்.